சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்தார். கருவியில் மருமையை வைத்து உலகமானதை வார்த்தை என்கிற சிறகாலை கூடி நம்முடைய வாழ்க்கையை தீங்கு அணுகாதபடி, கொல்லாமல் அணுகாதபடி நம்மை நித்தமும் நடத்தினாரே. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தி வந்தார். அந்நிய தேவன் அவனை உண்டாக்கவில்லை. மாமிச பலத்தில் இல்லை, மனுஷ தயவுல இல்லை, சுய அறிவுல இல்லை, சுய பலத்தில் இல்லை, கர்த்தரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கியிருக்கிறது. பாபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, பாபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, அவன் சோர்ந்து போன நேரமெல்லாம் சுகம் தந்து இதுவரை காக்கினீரே, சுகம் தந்து இதுவரை காக்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போட்டேற்றி நன்றி ராஜா, தாயை போட்டேற்றி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இனிமே உணர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை எப்படி நடத்திருக்கிறார், நமக்கு என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் எப்படி நம்மை பராமரித்திருக்கிறார், எப்படி நம்மை பாதுகாத்திருக்கிறார், எப்படி நம்மை போஷித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவர் நமக்கு ஒருவரே இருக்கிறார்.
வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பொதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, பொதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவெளன் தந்தீரே நன்றி ராஜா, புதுவெளன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த ஊழியம் தேவன் ஏற்படுத்தின ஊழியம், இந்த ஊராரம் அவர் வாசமாகக்கூடிய இடம், அழைக்கப்பட்ட நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் இதுவரையில் அவரை ஸ்தாபித்து அவர் நடத்தி வருகிறார். இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவ ஆவியினாலே உண்டானது. அதுவரை நீரே நடத்தி வருகிறேன், இது எங்களால் உண்டானதல்ல, நீரே நடத்தி வருகிறேன். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடையிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா, உடையிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எழுந்திருப்போமா, தேவனை ஆராதிக்கிறோம். எழுந்திருப்போமா, அவருக்கு நன்றி பலிகளை கொண்டு வந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த முழு மனத்தோடு, நன்றி நிறைந்த முழு ஆத்மாவோடு, நன்றி நிறைந்த முழு உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நடத்தின 9 மாதங்களாக நம்மை நடத்தி, நமக்கு செய்த, நமக்கு பாராட்டின, நமக்கு உதவி செய்த, நம்மை போஷித்த எல்லா கிருபைகளை அவருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து இந்த மகிமையும் மகத்துவமும் அதிகாரமும் ஆணையும் உள்ள இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, உணர்வுள்ளவர்களாக, உற்சாகம் உள்ளவர்களாக, கிருபை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக அவர் சமூகத்திலே உகந்த வழியை உன்னதமான தேவனுக்கு செலுத்தும்படியாக, கடவுளே நீரே என்னை நடத்தி வந்து, நீரே என்னை பாதுகாத்து, நீரே எனக்கு வெள்ளம் வந்து, நீரே எனக்கு துணையாக வந்து, நீரே எனக்கு உதவி செய்து, அதுவே நீரே என்னை போஷித்து. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி ஆமென், 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 ஆமென். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. என் மனவாளனே, என் மனவாளனே, என் எஜமானனே, என் இரட்சகரே, என் மீட்பரே, என் நம்பிக்கையே, என் எதிர்காலமே, எனக்கு துணையானதே, என் அடைக்கலமானதே, என் நம்பிக்கையே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் ஜீவனின் பலனானவரே, என் இருளை வெளிச்சமாக்கினவரே, உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். நீரே என் குடும்பத்தின், நீரே என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, நீரே என் வாழ்க்கையின், என் குடும்பத்தின், என் தலைமையின் அஸ்திவாரமா, அஸ்திவாரம் நீரே, இந்த ஊழியத்தின் அஸ்திவாரம் நீரே, இந்த சபையின் அஸ்திவாரம் நீரே, என் நம்பிக்கை நீரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நாங்கள் தலைகுனிந்து போவதே இல்லை, சத்துருவானவன் எங்களை மேற்கொள்ளவே இல்லை. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
தந்து இதுவரை சுகம் தந்து இதுவரை ஆமென் ஆமென் சுகம் தந்து ஆமென் 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 சுகம் தந்து இதுவரை ராஜாதி ராஜா உன் மனவாளன் உன்னை நேசிக்கிறவன் உன்னை பிரியமா இருக்கிறவன் உன்னை தேடி வந்து உன்னை சந்திக்கிறவன் அல்லேலூயா அல்லேலூயா உன் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறவன் உன் அருகிலே வருகிறவன் உன்னை கட்டி அணைத்து உனக்கு அன்பின் முத்தங்களை உனக்கு தருகிறவர் அவர் ஒருவரே அல்லேலூயா நேசகுமாரன் அவர் சொன்னார் இவர் என் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் அல்லேலூயா அவர் சொன்னார் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து தேவன் முழங்கினார் இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார் இந்த மணவாளன் பார்த்து சொல்றாரு என் பிரியமானவளே என் மணவாளியே என் மணவாட்டியே உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் அல்லேலூயா உன்னை அவர் நினைத்திருக்கிறார் உன்னை அவர் நினைத்திருக்கிறார் உன்னை தம்முடைய கருத்தில் வைத்து கண்மனை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாமல் உன்னை தனிமைப்படுத்தாமல் உன்னை பலவீனப்படுத்தாமல் உனக்கு பலனாய் இருந்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா எப்பக்கம் நெருக்கங்கள் மோதினாலும் எப்பக்கம் சத்துருக்கள் விரோதமாய் கிரியை செய்தாலும் எப்பக்கம் பொல்லாதவர்கள் உனக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் இதோ நான் உன் பலனாகிய கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டேன் மனம் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் தடுமாறுகிற நேரம் எல்லாம் பயப்படாதே என் கருத்தினால் உன்னை ஏந்திக் கொள்வேன் என்று ஏந்தி எல்லார் வழியில் நம்மை பாதுகாத்து சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி பொல்லாத ஆவிகள் நம்மை சேதப்படுத்தாதபடி மனுஷ வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி அல்லேலூயா அவமானத்தை பொறுத்து அசிங்கத்தை சகித்து பொறுமையாய் இருந்து உபத்திரவத்தை தாங்கின உன்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் உன்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் உன்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் உன் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார் உன்னை கைவிடவே மாட்டார் உன்னை கைவிடவே மாட்டார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்கள் மீட்பராகிய உங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அல்லேலூயா அந்த சூழ்நிலை வந்திருக்குதா எல்லாரும் வெறுக்கிறாங்களா எல்லாரும் கொச்சப்படுத்துறாங்களா எல்லாரும் தூசிக்கிறாங்களா எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களா அந்த சம்பவம் நடக்குதா கவலைப்படாத பரலோகத்திலே கர்த்தர் உன் பேரை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பரலோகத்திலே உன் நாமம் உயர்த்தப்படுகிறது பரலோகத்திலே கர்த்தர் உன் நாமத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறார் இங்கே நீ தூசிக்கப்பட்டார் இங்கே அவமானப்படுகிறார் அங்கேயோ கர்த்தர் உன்னை உயர்த்திக் கொண்டிருக்கிறார் கவலைப்படாத தைரியமாயிரு கவலைப்படாத தைரியமாயிரு உன்னை பார்த்து கர்த்தர் பேசுறார் என் நாமத்து நிமித்தம் யாராலே நீங்கள் அசிங்கப்பட்டீர்களோ என் நாமத்து நிமித்தம் யாராலே நீங்கள் துக்கப்படுகிறீர்களோ என் நாமத்து நிமித்தம் எங்கே நீ அவமானப்படுகிறாயோ என் நாமத்து நிமித்தம் எங்கே நீ தூஷிக்கப்படுகிறாயோ அப்போது உன் நாமத்தை தூதர்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்திலே உன் ஆண்டவர் உன் நாமத்தை உயர்த்திக் கொண்டே இருப்பார் மனம் சோர்ந்து போகாதே மனம் தளராதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை முன்குறித்தவர் உண்மை உள்ளவர் அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார் எந்த நிலைமையில் உன்னை கைவிட மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா உன்னை குற்றப்படுத்தினவர்கள் குற்றவாளி ஆவார்கள்
எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உன்னை குற்றப்படுத்தினவர்கள் குற்றவாளி ஆவார்கள். அல்லேலூயா. நான் ஏன் அவனை மதிக்கணும்? நான் ஏன் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் ஏன் அவனை மதிக்கணும் என்று சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. உன்னையும் சொல்லியிருப்பாங்க, என்னையும் சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் அவனை மதிக்கணும்? நான் ஏன் அவனுக்கு மரியாதை தரணும் என்று உன்னை ஏளனமாய் யார் பேசினார்களோ அவர்கள் பிடியை கர்த்தர் கையில் கொடுப்பார். அவர்கள் பாதபடியில கர்த்தர் ரசிக்கப்படுவார். அல்லேலூயா. அவர்கள் பாதைகளை அடித்து பற்களை தகர்த்து போடுவார். அல்லேலூயா. நீதிமானுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பினான், நீதிமானுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழுப்பினான், கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் வந்து நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னை அவமானப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, உன்னை தூஷிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் அதமணி போடுவார். அவர்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். அல்லேலூயா. இந்த தேவன் மேல் நீ நம்பிக்கை, இந்த தேவன் மேல் நீ விசுவாசமாயிரு. எதுக்கும் யாருக்காகவும் விசுவாசத்தை விட்டு விலகாத. சபை பயத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல இருக்கணும். சபை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. சபை என்பது உன்னையும் என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது. சபை சர்வ வல்லவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நிற்கணும். சபை கர்த்தருக்கு முன்பாக நடுங்கணும். சபை கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கணும். அல்லேலூயா. தலையை உயர்த்தின, உன் தோளை உயர்த்தின, மேட்டிமையோடு நின்ன, உன் சுய அறிவுடன் நின்ன, கர்த்தர் முறித்து போடுவார். கர்த்தர் முறித்து போடுவார். கர்த்தர் முறித்து போடுவார். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எவன் நடக்கிறானோ அவனே பாக்கியவான். அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சமூகத்தை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்த வைப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான், அவனை நான் விடுவிப்பேன். அவனை உயர்ந்த கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கிற? இது கர்த்தருடைய சமூகம், இது கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம். பரிசுத்த ஆவியானவர் உன் நடுவில் உலாவுகிற இடம். சர்வ வல்லவர் உன் மீட்பர், உன் பரிகாரி உனக்கு முன்பாக நிற்கிற இடம். அவருக்கு முன்பாக சாஸ்தாகமாக விழுவாயா. ஞானிகள், அஞ்ஞானிகள், நியாய சாஸ்திரிகள், வேத பிரமாணிகள் பிறந்த அவருக்கு முன்பாக பாதத்தில் விழுந்து பணிந்தார்களே என்றால், இந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்குள்ளே பெருமைகள் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உலகத்திலே பிரவேசித்த நேரம், இயேசுவானவர் உலகத்திலே வந்த நேரம், பிறந்த குழந்தையாய் முன்னணியிலே கிடைக்கிற நேரத்தில் வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், பிரமாணர்கள், அஞ்ஞானிகள், அறிவாளிகள், வேத பண்டிதர்கள், நாட்களையும் காலங்களையும் தீர்மானிக்கிறவர்கள், அதை அறிந்தவர்கள் அவரை வந்து குழந்தையாக இருக்கிறவரை கண்டு அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்தார்கள் என்றால், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர், அவர் எவ்வளவு உயர்ந்தவர். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒன்றும் இல்லாதவர்கள், அல்லேலூயா, தகுதி இல்லாதவர்கள். ஆனால் யாருக்கோ கிடைக்காத அந்த பாக்கியத்தை, யாருக்கோ கிடைக்காத அந்த சாக்கியத்தை, இந்த கிருபையின் மீட்பின் ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்றார். அவர் கொடுத்த அந்த உன்னதமான நேரத்தில் அவரை பணிந்து கொள்வது எவ்வளவு மகிமையானது. அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையை பெருகும் போதுதான் இந்த தேவனை விட்டு வழி விலகக்கூடிய சிந்தனையை, எண்ணங்களை பிசாசானவன் கொண்டு வந்து விதைப்பான். அல்லேலூயா. பிரச்சனைகளை குடும்பத்தில் உண்டு பண்ணி, பல விதமான சிக்கல்களை உண்டு பண்ணி, மேல முடியாமல், தப்பிக்க முடியாமல் நாம் அவனுடைய வலையிலே அகப்படும்படி பொல்லாத கிரியைகளை, விசுவாசத்தை கெடுக்கிற, ஆவியை கெடுக்கிற, ரட்சிப்பை கெடுக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி போகக்கூடிய இந்த பொல்லாத சிந்தனையை பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளே விதைக்கிறார். அல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது, நான்
உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். அல்லேலூயா. உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்ட பிறகு உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் வாழ்க்கை நல்லதா இல்லையா? உபத்திரவ வாழ்க்கை தேவையா இல்லையா? உபத்திரத்தை நீ சந்திக்கிறாய் என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. உபத்திரத்தின் பாதையிலே நீ வருகிறாய் என்றால் கர்த்தர் உன் கூடவே வருகிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. அவமானப்படுத்தப்படுறியா? அவமானப்படுத்தப்படுறியா? கவலைப்படாத. அசிங்கப்படுறியா? கவலைப்படாத. வெட்கப்படுறாங்களா? கவலைப்படாத. உன்னை மதிக்கிறது இல்லையா? கவலைப்படாத. குடும்பத்துல பிரச்சனையா? கவலைப்படாத. கவலைப்படாத. அவர் சொன்னார், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சோர்ந்து போகாது. ஆண்டவர் பாசம். ஆண்டவரே, ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நான் என் மத்தியில சொல்றேன், நான் சொல்ல இந்த வார்த்தை சொல்ல ஆவியான சொல்றேன், நான் விடும்படி சொல்ல, நான் எல்லாரும் வாழ்த்து, நான் விடும்படி நீ என்னை தள்ளினான், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரோ என்னை தாங்கினார், கர்த்தரோ என்னை தூக்கினார், கர்த்தரோ என்னை உயர்த்தினார். லவனா சாகபா துரமலா. ஓ ஓ, நான் விழுந்து போகிறவன் அல்ல, எழுந்து நிற்கிறவன். விழுகிறவன் அல்ல, தடுமாறுகிறவன் அல்ல, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவன் அல்ல. கர்த்தருக்காக எழும்பி ராஜ்யத்தை கட்டுகிறவன். குடும்பத்தில் சிக்கல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு நாள் மாறும். மாற்றுவார், விடுதலையாக்குவார், கிரியை செய்வார். இந்த தேவன் மாறாதவர். அல்லேலூயா. இந்த தேவன் மாறாதவர். ஏசாயா 53:3 வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறும். ஆண்டவரே, கேட்ட ஆண்டவரே, வார்த்தை கொடுத்தீங்க, வார்த்தை கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. என் சமாதானத்தை எழுந்து நிற்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்ன, அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் சொன்ன, நீதானே சீயோனு, உனக்கு நான் ஆறுதல் தருவேன், நீ ஆறுதலா இருப்ப, கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிற ஒரு நேரம் வரும். அப்போது கர்த்தர் சொன்னார், உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள், உன்னை விட்டு சிறைப்பட்டு போனவர்கள், பிசாசு சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான். கர்த்தர் சொன்னார், அவர்களை தீவிரமாய் நான் விடுதலையாக்கி உன்னிடம் வந்து பேசுவேன். அல்லேலூயா. அவரை விடுவிப்பார். நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்வேன். அது பாழான ஸ்தலங்களை தேர்தல் செய்து, அது வனாந்திரத்தை ஏதனை போலவும், அது அவாந்தரவழியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவாக்குவா. அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் உண்டாயிருக்கும். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்வார். உன் வீடு கர்த்தரை துதிக்கும். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை கெம்பீரிப்பார்கள். வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? கவலைப்படாத. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவுமே சொல்ல, நான் விழுந்தவன் அல்ல, நான் விழுந்தவன் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவன். ஆமென். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான். ஆமென். நான் அழுதாலும் சிரிச்சாலும் நீங்கதான். அல்லேலூயா. அவர் வேதம் சொல்கிறது, அவர் காயப்படுத்தி கட்டி போடுவார். ஆமென். சந்தோஷப்படுத்துவாரு, கொஞ்சம் சிக்கலும் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை மகிழ்ச்சியா வைப்பாரு, கொஞ்சம் துக்கத்தை அனுபவிப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா ஊழியம் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துறாரு, சந்தோஷப்படாதப்பா. சபை நேர்த்தியா இருக்குது, சந்தோஷப்படாதப்பா. உனக்கு பல பிரச்சனையை நான் கொண்டு வரேன். அப்ப நீ நிக்கிறியா பாப்போம், உன் ஜனங்கள் நிக்கிறாங்களா பாப்போம். யார் பாப்பாரு? அத கர்த்தர் பாப்பாரு. அல்லேலூயா. நான் சொன்னேன், இது ஊழியம் எந்த கிடையாது. இந்த ஊழியம் என்னால் உண்டானதல்ல, இது உங்க ஊழியம். நான் ஏன் கலங்கணும்? நான் ஏன் வெட்கப்பட்டு போனோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உபத்திரப்படுத்திக்க, என்ன வேணாலும் பண்ணு, சின்ன பின்னமாக்கு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் இயேசு 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 என்று நாமத்தை சொல்லுவே தவிர வேற எதையும் சொல்லாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான்,
எனக்கு யாரும் இல்லை, உதவிட யாரும் இல்லை. நான் எழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் அழுதாலும் சிரிச்சாலும் நீங்கதான். இயேசப்பா நீங்கதான், இயேசப்பா நீங்கதான். எதுக்கு சொல்றேன்? நீரே எனக்கு அடைக்கலமானவர், நீரே எனக்கு கஞ்சமானவர். என் நம்பிக்கை தெய்வத்தைதான். நான் உண்மையே நம்பிக்கிறேன். நான் வைக்கப்பட்டு போகவே கூடாது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் சுகமாக இருக்கணும், என் தலைமுறை பாதுகாப்பாக இருக்கணும். நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். சொந்தத்துல உறவுல அக்கம் பக்கத்துல கூட பிறந்தவங்களாம் நம்முடைய வாழ்க்கையில மூணு கூட இணைந்து கொண்டவர்களாம் ஒரு நேரம் மகிழ்ச்சியா, ஒரு நேரம் நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு நேரம் சமாதானமா இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுவாங்க. ஆனா சில நேரம் வரும் பொழுது நம்மை குற்றப்படுத்துவார்கள். ஆமென். நமக்கு விரோதமாய் பேசுவார்கள். அல்லேலூயா. நன்மையானதை பேசின அதே நாவு தீமையானதையும் பேசும். அல்லேலூயா. சந்தோஷமா பேசின அதே நாவு சாப வார்த்தைகளை கொண்டு பேசும். அல்லேலூயா. உன்னை உயர்த்தின அதே நாவு உன்னை குற்றப்படுத்தி பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சொந்தம், இதுதான் உறவு. நீ எப்படி நடக்கிற, நீ எப்படி பேசுற, உன் கிரியைகள் என்ன, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதி கிரியை சமாதானமும் அமரிக்குமே. அல்லேலூயா. நீதி கிரியை இருந்தால் உன் கிரியை அவர் அறிந்தால், உன் கிரியை சரியா இருக்குமானால், நீ பேசுகிற வார்த்தை சரியா இருக்குமானால், உன் கிரியை சரியா இருக்குமானால், உன் நினைவுகள் சரியா இருக்குமானால், அந்த கிரியை உனக்கு சமாதானமா இருக்கும், அது உனக்கு அமெரிக்கா இருக்கும். அல்லேலூயா. அதையும் மீறி உன் நிம்மதியை, உன் சமாதானத்தை உடைக்கிறார்கள் என்றால், கெடுக்கிறார்கள் என்றால், உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால், அதை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத. திரும்ப சொல்றேன், யாரையும் என்ன பண்ணாத, நம்பவே நம்பாத. ஆமென். எல்லா மனுஷனும் பொய்யன். யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத. கூட இருப்பார் நம்பாத, கூடவே வருவார் நம்பாத, கூடவே வாழ்வாங்க நம்பாத. எல்லாரும் மாறி மாறி போவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் மாறி மாறி போயிடுவாங்க, நேரம் நேரம் மாறிடுவாங்க. இன்னைக்கு உன்னோடு சந்தோஷமா இருந்தவர்கள், உன்மேல் கைப்பட்டவர்கள், நாளைக்கு உனக்கு விரோதமாக கையை நீட்டுவார்கள். இதான் உலகம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மீது நம்பிக்கையும் கர்த்தர் மீது பயமும் இருந்தால் எந்த சத்துருவும் உன்னை அணுக மேற்கொள்ள அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்தம் உண்டு பந்தம் உண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்ல. அப்படி கை தூக்கி விடுற மாதிரி தெரியும், உன்னை கை தூக்கி விடுற மாதிரி தெரியும், உங்ககிட்ட அன்பு காட்டுற மாதிரி தெரியும், உன்னை அரவணைக்க மாதிரி தெரியும். அது நயவஞ்சகமான ஆசை, அது இச்சகமான கிரியை, அது பொல்லாத சிந்தனை. அல்லேலூயா. நியாயமானதை, நீதியானதை நீ செய்தால் நீ பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்கள் எனக்கு மறைவாய் கண்ணி வைத்தார்கள். ஆமென். அவர்கள் எனக்கு மறைவாய் கிரியை செய்கிறார்கள், அவர்கள் எனக்கு மறைவாக பொல்லாப்பு செய்கிறார்கள், இச்சகம் பேசுகிறார்கள். கர்த்தர் அவர்களை கலங்கடிப்பார். ஆமென். எதுமே சொல்ற, உனக்கு மறைவா பேசுறாங்கல்ல, உனக்கு மறைவா என்னென்ன பேசுறாங்கல்ல, உனக்கு பொல்லாத கிரியை செய்றாங்கல்ல, கர்த்தர் அவர்களை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, உனக்கு சத்துரு வெளியிலிருந்து வர மாட்டான், உன் சத்துரு உன் வீட்டாரே. அல்லேலூயா. உன் வீட்டார் தான் சத்துரு, அதுதான் சத்துரு. அந்த சத்துருவை கர்த்தர் காலிலே போட்டு மிதிப்பார். காலில் போட்டு மிதிப்பார். ஆமென். காலில் போட்டு மிதிப்பாரு. எது பேர் விசுவாசிக்கிற, எது பேர் நம்புற? உனக்கு சத்துருவா எழுப்பிட்டாங்களா, உன் வீட்டாரே உனக்கு விரோதமா பேசுறாங்களா, அவர்களை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்தம் உண்டு பந்தம் உண்டு சொல்லிக் கொள்ள,
சொந்தம் உண்டு பந்தம் உண்டு. எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு தெரியல பத்தியா? ஒரு உணர்வு வரலையா? அந்த ஆவியில வரலையா? அந்த காதல வார்த்தை கேட்கலையா? உன் காதல வார்த்தை கேட்கலையா? எத்தனை முறை சொல்றது? ஒரு உணர்வு வரணும், தேவ ஆவியில வரணும். ஒரு உணர்வு வரணும், ஒரு இறுதியை கலக்கப்படணும். கர்த்தர் மேல கர்த்தருடைய ஆவியில ஒரு சிந்தை வரணும். உனக்காக தான் போராடுறீங்க, உனக்காக ஒரு ராஜ்யத்தை நீங்க கதறணும். உன்னை விடுதலைக்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் உண்டு பந்தம் உண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்லை. உமையன்றி எனக்கே யாரும் இல்லை, உதவியில யாரும் இல்லை. உமையன்றி எனக்கே யாரும் இல்லை, உதவியில யாரும் இல்லை. எழுதாலும் எழுதாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான். நான் எழுதாலும் எழுதாலும் ஆமென் ஆமென். எதுவே சொல்லு சொல்லு இந்த வார்த்தை திரும்ப சொல்லு. எழுதாலும் எழுதாலும் ஆமென். நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான். இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான். சொல்லு சொல்லு இயேசுப்பா, இயேசுப்பா நீங்கதான், இயேசுவே நீங்கதான், இயேசுவே நீங்கதான். ஹல்லேலூயா நீங்கதான், நீங்கதான். என் வாழ்க்கையே நீங்கதான், என் வாழ்க்கையே நீங்கதான், எதிர்காலமே நீங்கதான். உங்களையே நம்பிக்கிறேன். இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான். நான் எழுதாலும் எழுதாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான். நான் எழுதாலும் எழுதாலும் எழுதாயா எழுதியா எழுதிட்டாங்களா எழுதிட்டா. ஆமென். நான் எழுதாலும் எழுதாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான். இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான். பொறுப்பு அவர் கையில கொடுத்துரு, ஒரு சமயம் அவர் கையில கொடு, வார்த்தை அவர் கையில கொடு. ஆமென். இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான். நான் விடுவதோ நிமிர்ந்து நிற்பதோ, நான் சுகமா இருப்பதோ வாழ்வதோ இயேசுப்பா நீங்கதான். ஹல்லேலூயா. இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான், இயேசுப்பா நீங்கதான். பாரத்தில் அவர் கையில கொடுத்துட்டியா? எங்க நெருக்கப்பட்ட, எங்க தூக்கி எறியப்பட்ட, எங்க உன்னை குற்றப்படுத்தினாங்க, எந்த இடத்துல நீ அவமானப்பட்ட, எங்க தலை குடிச்சு போன, எங்க பலவீனமா இருந்த, கவலைப்படாத. அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், உனக்கு ஆறுதல் செய்வார், உன்னை ஆறுதல் படுத்துவார். ஆமென். உன்னை ஆறுதல் பண்ணுவார். அது மனுஷன் கொடுக்கிற ஆறுதல் இல்ல, உன் பரமபிதா உனக்கு ஒரு நிறைவான ஆறுதல் தரும். ஹல்லேலூயா. அதின் பாழான சரங்களை எல்லாம் அவர் தேற்றி. ஆமென். எதிர்ப்பு சொல்ற, என் வீடு கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும், என் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், என் எதிர்காலம் கட்டப்படும். கர்த்தரதை மகிமையாய் 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 என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்க்கையும் என் பிள்ளைகளையும் தலைமுறையும் எதிர்காலத்தில் கர்த்தர் கட்டி உயர 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 அவர் எழுப்புவார். அந்நியர்கள் அடங்குவார்கள், சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். யாரெல்லாம் என்னை குற்றப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் எனக்கு விரோதம் பேசினார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்து என் தலையை உயர்த்திக் கொண்டே, என் தலை உயர்த்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சொல்ல, ஆண்டவரே என் முழு இதயத்தோடு உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புறேன், யாரையும் நம்ப மாட்டேன். சொல்ல தேவ, யாரையும் நம்ப மாட்டேன், உங்களையே நம்புவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரே கொல்லுகிறவரும், அவரே உயிர்ப்பிக்கிறவரும், அவரே மரணமும், அவரே ஜீவனும். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்லை, அவர் செய்வார். ஆமென். குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஒரே கலக்கமா இருக்குதா? ஒரே போராட்டமா இருக்குதா? முடியலையா? கவலைப்படாத, நீ ஆராதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், அவங்க சொல்றாங்க, ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவன் சிம்பிளா தான் சொல்லிட்டான். அவன் சிம்பிளா சொல்லிட்டான். 3 பேர் சிம்பிளா சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் சொல்லிட்டான். ஆனா ராஜா வந்து சொல்றான், கெபி கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றான், தானியேலே நீ இடைவிடாமல். ஆமென். விசுவாசி சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிப்பார்னு. ஆனா விசுவாசம் இல்லாதவன் ராஜா வந்து தானியேல் கெபி கிட்ட வந்து சொல்றான், தானியேலை பார்த்து, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க அவர் வல்லவராய் இருந்தாரா? சொல்லு சொல்லு, வல்லவராய் இருந்தாரா? எதுமே சொல்ற. ஆமென். கையெழுத்து கத்தமை விடு. உன்னை அவர் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருப்புல தூக்கி போட்டாங்களா? நெருப்பு உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சிங்க கெபில தூக்கி போட்டாங்களா? சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது. கொடியில தூக்கி போட்டாங்களா? நீ அதிலே அழிந்து போக மாட்டே. அல்லேலூயா. கடல்ல தூக்கி போட்டாங்களா? உன்னை அங்கே கரை சேர்ப்பார். அல்லேலூயா. எந்த நிலைமையில் நீ வீழ்ந்தாலும் நீ நம்பி இருக்கிறவர், நீ ஆராதிக்கிறவர், இடைவிடாமல் தொழுது கொள்ளக்கூடியவர், உன்னை அவன் தப்பி வைக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. எங்க வீட்டுட்ட யோசித்து பாரு, யார் உன்னை எங்க தூக்கி போட்டாங்க? உன்னை ஏற்றுக்கொள்ளாமல், உன்னை மதிக்காமல், உன்னை வெறுத்து உன்னை எங்க தூக்கி போட்டாங்க பாரு. கவலைப்படாத. தூக்கி போட்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்க. இங்க அக்கினியை தூக்கி போட்டாங்க, விழுந்தவர்களை அக்கினி சேதப்படுத்தல. அல்லேலூயா. விழுந்தவர்களை, கட்டப்பட்டு விழுந்தவர்களை அக்கினி சேதப்படுத்தல. தூக்கி யார் போட்டாங்களோ அவர்களை அக்கினி எரித்தது. கைத்தறி கத்தமைப்படுது. யார் உன்னை தூக்கி போட்டாங்களோ, யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை குற்றப்படுத்தி பேசினார் அவர்களை எரிந்து போவார்கள். உனக்கு ஒரு சேதமும் வராது. தூக்கி கெபில போட்டாங்க, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தல. அல்லேலூயா. தானியேல் உயிரோட வெளியே வந்தாரு. யாரெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அவர்கள் தூக்கி போறதுக்கு முன்பாக சிங்கங்கள் வந்து எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. யார் உன்னை தூக்கி போட்டாலும் சரி, அவர் எலும்புகளை கத்த குறிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை முழுமையாக நம்பினார்கள். ஆமென். முழுமையாக நம்பினார்கள். ஆமென். நீ நம்புறியா? கர்த்தரை நம்புறியா? கர்த்தரை நம்புறியா? கைத்து கர்த்தரை நம்புறியா? மேல கைத்து நம்புறியா? நீ நம்பியா? தேவனுடைய கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான். அல்லேலூயா. நான் விழுந்தாலும் நீர் என்னை எழுந்திருக்க பண்ணுவீர். அல்லேலூயா. நான் பலவீனமானாலும் எனக்கு நீ பலனாய் வருவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டாலும் என் தலையை உயர்த்துவீர். அல்லேலூயா. எதுமே சொல்ற என் தலையை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான், என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, இயேசுவே நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான், என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஆமென், ஆமென். நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. எங்க விழுந்தார்? எங்க தூக்கி போட்டார்? எங்க விழுந்தார்? அங்கே நீ வருவி, அங்கே வருவி. ஆமென். எதுமே சொல்ற, யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா. கேக்குதா? காதுல கேக்குதா? யாராவது உன்னை மறந்து போயிட்டாங்களா? யாராவது உன்னுடைய நம்பிக்கை கிடைச்சிட்டாங்களா? அல்லேலூயா. யார் உன் அன்பை மறந்தாங்க? நினைச்சு பாரு.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா, யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே. என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தலைவி நீரே, செய்பவர் நீரே, என் தலைவி நீரே, செய்பவர் நீரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பினோம் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதங்களைப் போல அவைகள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்று சொன்னால் அசைக்கப்படுவதில்லை. வாயத்திலே சொல்ல மாட்டியா, நான் அசைக்கப்படுவதில்லை. நான் வாயை கூட பாட்டு கூட தான் பாட மாற, கை தட்ட மாற, வாயை தட்டி திரும்ப சொல்றது கூட சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையை சொன்னது, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணும்போது உனக்கும் உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற பிசாசும் கட்டுகளை கட்ட உடைக்க வேணாமா, கொல்லாத ஆவிகள் ஓட வேணாமா, விசுவாசத்தை அக்கினி அனுப்ப மாட்டியா, விசுவாசத்தை பண்டித அனுப்ப மாட்டியா, அந்த பண்டித அனுப்பும்போது எதிராக்கினி செய்த கொல்லாத ஆவிகளை கட்ட சுத்தரிக்க வேணாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லு, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை பெருக செய்வார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை சமாளிப்பார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லு, இஸ்ரவேலின் ஆயத்தனை, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எனக்கு துணையாக இருக்கிறார். கையை தட்டி, ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்கு உண்டு. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்கு உண்டு. ஒன்றுவினை சேதப்படுத்தார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் சபையார உங்களுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் தன்னுடைய கிளைகளை அதமாக்கப்படுவார். மிகாவேல் தூதன் உரிமையான பட்டயத்தோடு அவனை சந்திப்பான். ஹல்லேலூயா. உன் நிம்மதியை, உன் சமாதானத்தை, உன்னுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கலைக்கிற, பிரிக்கிற பொல்லாத சத்துருக்களை மிகாவேல் தூதன் இறங்கி கர்த்தருடைய பட்டயத்தினாலே அவளை அதமாக்குவான். கையை தட்டி அதமாக்குவான். சபைக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை, பொல்லாத மனுஷனை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதமாக்கி போடுவார். பொல்லாத ஆவி
பொல்லாதாவி சபையிலே கலக்கத்தை உண்டு பண்ணி பிரிவினை உண்டு பண்ணி ரட்சிப்பை கிடைக்கிற அபிஷேகத்தை கிடைக்கிற வல்லமையை கிடைக்கிற தேவ பிரசன்னத்தை கிடைக்கிற தேவ மகிமை கிடைக்கிற பொல்லாதாவி கர்த்தருடைய தூதன் உன்னை கலங்கடித்து போடும். கலங்கடிப்பான். தேவ ஜனத்தின் குடும்பத்தின் மீது, தேவ பிள்ளைகள் குடும்பத்தின் மீது தேவனுடைய பலத்தை பாதுகாப்பு இறங்குவதா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுகிறார். சத்துருவை தொடவே கூடாது, பிசாசு நெருங்கவே கூடாது, பொல்லாப்பு அணுகவே கூடாது, விரோதங்கள் எழும்பக்கூடாது, சமாதானம் கெட்டு போக கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் வேண்டியிருக்கிறார். நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது பரலோக ராஜ்யத்தை பலத்தை பாதுகாப்பு, பரலோக சேனைகள் இறங்கி பாதுகாக்கணும். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்றும், நான் உம்முடைய கிருபையிலே நிற்கிறேன் என்றும், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்றும் நான் நம்புகிறேன். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறேன். என் நாமத்தினால் எதை கண்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறேன். நாங்கள் விரும்புகிறதை, நாங்கள் கேட்கிறதை கர்த்தர் செய்து முடிப்பீராக. எங்கள் சத்துருக்களை சரி கண்டதை எங்கள் கண்கள் காணட்டும். அவர்கள் முறிந்து விடுவார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஆமென். ஆவியானுடைய ஜெயக்கொடி எங்க மேல் உயர்ந்திருக்கும். நன்றி ஆண்டவரே, நீ விடுதலை கொடுக்கிறீர்கள், நீ சமாதானத்தை கொடுக்கிறீர்கள். நன்றி அப்பா. துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, ஆராதனைக்குரியவரே, அசைவாடி கொண்டிருக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, மகிமைப்படுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்தி அந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறேன் என்றும், இதில் நீர் பிரியப்படுகிறேன் என்றும், நாங்கள் கேட்டதை நீர் எங்களுக்கு செய்கிறீர்கள் என்றும், ஆண்டவரே எங்கள் எல்லைகளிலே எங்களை நீர் தலையை உயர்த்துகிறேன் என்றும், எங்கள் குடும்பத்தை கட்டுகிறேன் என்றும் சத்துருக்களை எறிபடி செய்து தொடர்ந்து உமக்கு சாட்சியாளர்களுக்கு கிருபை செய்கிறார். ஆராதனைக்குரிய பகுதியில் மீதியானதை புறப்படுத்திக் கொள்ளும். உம்மை உயர்த்துகளை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.